பக்ரீத் மினி விளாக் பார்த்துடலாமா? நாளே எங்கள் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் மருதாணி செடி இருந்தது. அங்கே போய் பறிச்சுட்டு வந்து அரைச்சி நானும் அம்மாவும் மருதாணி வச்சுக்கிட்டோம். கூடவே மாமிக்கும் நானிக்கும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தோம். பக்ரீத் அன்னைக்கு காலையில் அத்தா தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே எப்பவும் போல் நானி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்தோடனே ஆட ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். டிஃபன் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கான வேலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரல் கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நானும் தம்பியும் சிச்சா வீட்டுக்கு கறி கொடுக்க வந்துட்டோம். சிச்சா வீட்டில் பிரியாணி வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே கறி கொடுத்துட்டு திரும்ப நானி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே மாமி வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வரத்துக்குள்ளே தால்ச்சா வச்சு முடிச்சிட்டாங்க. ஈரல் கிரேவி, ரைத்தா இது 3 ரெடியாக இருந்தது. பிரியாணி வேலை மட்டும் பரபரப்பாக போயிட்டே இருந்தது. எல்லா வருஷமும் பிரியாணி தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு போன வருஷம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தாலி சால்னா செஞ்சுருந்தோம். ஃபேமிலி குரூப்பில் ஓட்டிங்லாம் எடுத்து ஹையஸ்ட்டாக தாலி சால்னா தான் வந்தது. அதனால் மாமியே வீட்டில் தாலி சால்னா, ப்ரெட் அல்வா எல்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இந்த வாட்டி மாமி வந்து பாசுமதி ரைஸ் போட்டு சூப்பராக மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பக்ரீத் நல்லபடியாக இருந்தது.